பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 29வது வசனம். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளக்காயிருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நமக்கு விளக்காயிருந்து நம்முடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே தான் ஆண்டவர் இருளை மாற்றும்படியாய் முதல் சொன்ன வார்த்தை, இந்த பூமியில வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி. அந்த வார்த்தை வந்தவுடனே இருள் விலகி போய்விட்டது, வெளிச்சம் உண்டானது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6 அதிகாரம் 23 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீவ வழி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கட்டளை தான் விளக்கு என்று சொல்லி, தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ளும் பொழுது நாம் தான் விளக்காயிருக்கிறோம். நம்முடைய வாயிலே வேதம் இருக்கும் பொழுது அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி. போதக சிற்சையே ஜீவ வழி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற போதக சிற்சை, அவருடைய போதனைகள் ஒவ்வொன்றும் நம்மை ஜீவ மார்க்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆகவே இந்த காலை வேளையில கட்டளையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வேதம் நம்முடைய வெளிச்சமாய் வெளிப்பட வேண்டும். அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையை ஜீவ வழிக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். அந்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவது இல்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்திலே, அந்த நித்திய ராஜ்யத்திலே என்றைக்குமே நித்திய காலம், அங்கே ராக்காலமே இராது என்று வேதம் சொல்லுகிறது. இருள் அங்கே கிடையாது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சம் கூட அங்கே தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். ஆண்டவரே நம் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிப்பார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நாமே வெளிச்சமாய் மாறிவிடுவோம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் நாம் களி கூறுவோம். இந்த உலகம் ஏதோ ஒரு வாடகை வீடை போல நாம் கடந்து போய் விடுவோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது அங்கேதான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதுதான் நம்முடைய நித்திய வாழ்வு, அழியாத ஒரு வாழ்வு. அங்கே இரவு இல்லை, ராக்காலம் இராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விளக்கு வெளிச்சம் அங்கே தேவையில்லை, சூரியனும் அங்கே வேண்டுவது இல்லை. கர்த்தரே ஒவ்வொருவர் மேலும் அவர் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவன் உனக்கு மகிமையுமாய் இருப்பார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமல் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காமல் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். எப்படிப்பட்ட வெளிச்சம்? நித்திய வெளிச்சம், என்றென்றைக்கும் அழியாத ஒரு வெளிச்சம். நம்முடைய தேவன் நமக்கு ஒரு மகிமையாய் வெளிப்படுவார். அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது அவருடைய மகிமை நம்மை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அதைத்தான் ஆதியாகமம் முதல் பகுதிகளிலே ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கின பொழுது அவர்கள் 2 பேரையும் தோட்டத்தில் வைத்திருந்தார். அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை. காரணம், தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் அவர்களை மூடியிருந்தது. என்றைக்கு தேவ கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்களோ மகிமை அவர்களை விட்டு விலகியது. தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த காலை வேளையில அநேக சூழ்நிலைகளிலே மகிமை நம்மை விட்டு கடந்து போய் விடுகிறது. எப்பொழுது? கட்டளைகளுக்கு சரியாக கீழ்ப்படியாமல் போகும் பொழுது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம் வேதம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தைகள், சத்திய வேத வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துவிட்டது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நம்மை அவரை போல பிரகாசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, வேத வசனத்தில் பலன் கொண்டு எழும்பு, வேத வசனத்தை இருதயத்தில் பதித்துக்கொள். வேதமே உனக்கு விளக்காய் இருக்க வேண்டும். அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நீ நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆகவே இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? இருள் பூமியை மூடுகிற நாட்கள் வரும், காரிருள் ஜனங்களை மூடுகிற நாட்கள் வரும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். காரணம், கட்டளை என்கிற விளக்கு உன்னோடு கூட இருக்கிறது. வேதம் என்கிற வெளிச்சம் உன் வாழ்க்கையை நடத்துகிறது. ஆகவே அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். காரணம், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரப்போகிறது. ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையை நாம் மனதில் வைத்து இருதயத்தில் பதித்து அதன்படி நடந்து நாம் பிரகாசிக்கும் பொழுது நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். அவர்களும் அந்த பிரகாசத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியிலே ஐயோ நான் இருளுக்குள்ளே இருக்கிறேனே, என்னாலே பிரகாசிக்க முடியவில்லையே, என்னாலே எழுந்து ஒளி வீச முடியவில்லையே என்று சொல்லி பல விதங்களில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். தங்கள் குடும்பத்தில் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். சமுதாயத்தில் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். தாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். தங்கள் சபைகளிலே, திருச்சபைகளிலே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். செய்கிற ஊழியங்களிலே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும். நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க பண்ண போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.